ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கும்போது கோடிகளில் சம்பளம் வாங்கி அவங்க நடிகிற படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி கொண்டு இருக்கும் போதே அந்த நடிகர்கள் உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, நான் நடிப்புல இருந்து விலக போறேன், சினிமாவை விட்டு நான் பர்சனல் வாழ்க்கையில செட்டில் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து சினிமால இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. இதை கேட்கும் போது பல ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி. ஏங்க, நல்லா தானங்க போயிட்டு இருக்கு, ஏன் இப்போ குவிட் பண்றீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன காரணம், எந்தெந்த நடிகர்கள்லாம் இந்த மாதிரி உச்சத்துல இருக்கும் போதே சினிமா விட்டு விலகினாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பேசுவோமா நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது நடிகை ரிச்சா கங்கோபதியாவா. இவங்க எந்த படத்துல நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா ஒரு ரெண்டே படம் தாங்க. ஒன்னு தனுஷ் அவர்கள் நடித்த மயக்கம் என்ன, இந்த பக்கம் சிலம்பரசன் அவர்கள் நடித்த ஒஸ்தி அப்படின்ற படத்துல தான். இந்த ரெண்டு படமுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படம். ஏன்னா வசூல் ரீதியா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையலனா கூட ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. அட யாரா இந்த பொண்ணு, இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி இந்த பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பல ரசிகர்கள் இவங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க, நானும் உட்பட. ஆனா இவங்களை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஏன் சினிமாவை விட்டாங்க அப்படின்றத பத்தி பேசுவோம். அதாவது இவங்க பேசிக்கலி பிறந்து வளர்ந்தது எல்லாமே அமெரிக்கால தாங்க. அமெரிக்கால MBA எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மிஸ் இந்தியா பட்டத்துக்காக போட்டி போட்டிருக்காங்க 2007 வருஷம். அப்போ எதிர்பாராத விதமா அந்த பட்டத்தை வென்று விட்டார்கள். வென்றதுக்கு அப்புறம் என்ன ஒரு கான்பிடென்ட் நம்மளுக்குள்ளே வரும் இல்லீங்களா, அட நம்ம தான் மிஸ் இந்தியா பட்டமே வென்று விட்டோம், இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், மாடலிங்ல போனோம் இல்ல சினிமாக்கு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. 2008 வருஷம் பிளைட்டை பிடிச்சி மும்பைக்கு கிளம்பி வந்தாங்க. மும்பைக்கு கிளம்பி வந்து இங்க இருக்கக்கூடிய அனுபம் கேர் அவர்களோட டிப்ளமோ ஆக்டிங் கோர்ஸ்ல படிச்சு அவங்க ஒரு நடிகையா தேர்ச்சியும் பெற்று விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஹீரோயினா தான் ஆகணும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஹீரோயினா ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு முதல்ல கிடைச்ச வாய்ப்பு தான் தெலுங்குல ராணா தகுபாதி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த லீடர் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல நடிக்க போவ ராணா தகுபாதியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் பாராட்டினாங்களோ இல்லையோ, இந்த பொண்ணு யாரா கொஞ்சம் அழகா பார்க்க சப்பியா இருந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி இவங்க மேல எல்லார் பார்வையும் போச்சு. இந்த பார்வை தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சில இயக்குநர்களுக்கும் போச்சு. அப்படி போய் நம்ம செல்வராகவன் புட்சின் இவங்க போட்ட படம் தான் மயக்கம் என்ன அப்படின்ற படம். இந்த படம் ஒரு விமர்சன ரீதியா கொஞ்சம் நல்ல வெற்றி படமா தான் அமைஞ்சது. இதுல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் ஒரு வெற்றி படமா தான் அமைஞ்சது. இதுக்கப்புறமா சிலம்பரசன் அவர்கள் கூட சேர்ந்து இவங்க நடித்த படம் தான் ஒஸ்தி. இந்த படம் எடுத்ததே ரொம்ப தப்பு. அதுவும் இந்த படத்தினால காலியானது நம்ம இயக்குனர் தரணி அவர்கள் தான். இவர் மேல இருக்கிற இமேஜே காலியாச்சு. இதுக்கு யார் காரணம் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் இருந்த பல பேருக்கு தெரியும். இதுக்கப்புறமா தமிழ் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி தெலுங்குல ஒரு சில படங்கள் நடிச்சாங்க. எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. உதாரணத்துக்கு இவங்க தெலுங்குல நடிச்ச மிர்ச்சி அப்படின்ற படம் பிரபாஸ் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சாங்க. இந்த படம் செம ஹிட்டு. இதுக்கப்புறம் நாகார்ஜுனா அவர்கள் கூட சேர்ந்து பாய்னு ஒரு படம் நடிச்சாங்க, அதுவும் ஹிட்டு. அதுக்கப்புறம் சர்வச்சாரு அப்படின்ற ஒரு படம் நடிச்சாங்க, அதுவும் ஹிட்டு. 2013 இவங்க தெலுங்குல ஒரு பீக்ல இருந்த நடிகை. இவங்களுக்கு கோடி கணக்கில் கொட்டி கொடுத்து பல படங்கள் இவங்களை கமிட் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுங்களா, நான் நடிப்புல இருந்து விலக போறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டா, இந்த நடிப்பு எனக்கு போர் அடிச்சு போச்சுங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம், எப்படியாவது MBA இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். இதனால நான் இப்படி நடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னால எப்படி படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், அதனால நான் கிளம்பி USK போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா இவங்க டிகிரியை முடிச்சாங்களோ இல்லையோ, இவங்களுக்கு கூடவே படிச்சுட்டு இருந்த இவங்களோட கிளாஸ்மேட் ஒருத்தரை உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷ காலகட்டத்தில் இவங்க பாத்தீங்கன்னா பிரபாஸ், ரவி தேஜா, ராணா தகுபாதி, தனுஷ், நாகார்ஜுனா, சிம்பு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் உடன் நடிச்ச ஒரு மிகப்பெரிய நடிகையாக வலம் வந்தாலுமே கூட படிப்பு தாண்டா முக்கியம் போங்கடா அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க நடிப்பை. இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற நடிகை ஜோதிகா அவர்கள். அதாவது இவங்களோட கெரியர்ல இவங்க பீக்ல இருந்த டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா 2011 வருஷம் தாங்க. இவங்களோட ஆரம்பத்திலேயே இவங்க பல படங்கள் நடித்து பல ஹிட்டுகள் கொடுத்தாலுமே கூட இவங்க மிகப்பெரிய ஒரு பீக்ல இருக்கும் போது டக்குன்னு சூர்யா அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு நடிப்பு வேணாம் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் இவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முக்கியமான காரணம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களின் அக்காவான நக்மா அவர்களோட ஒரு அட்வைஸ் அப்படின்ற மாதிரி பல பேர் சொன்னாங்க. இது ரூமரா இல்ல உண்மையா பொய்யா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நக்மா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாரு, ஒரு நடிகரை நீ காதலிக்கிற, உடனே கல்யாணம் பண்று, உட்டன் வைய என்னோட வாழ்க்கை மாதிரி ஆயிடும், எல்லா நடிகர்கிட்டையும் போயிட்டு நீ தஞ்சம் அடைகிற மாதிரி ஆயிடும். அதனால சூர்யா அவர்கள் ஒரு நல்ல பையன், நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவர், காதலிச்சுக்கிட்டு டேட்டிங் பண்றேன், ரெஸ்டாரண்ட் போறேன்னு சுத்திக்கிட்டே இருக்காத, சீக்கிரமா கல்யாணம் பண்ணு அப்படின்னு அவங்க அக்கா அட்வைஸ் பண்ணனாலதான் உடனே அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஜோதிகா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பீக்ல இருந்த ஒரு சூப்பர் ஹிட் நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உதாரணத்துக்கு சூர்யா அவர்கள் கூட சேர்ந்து அவங்க ஒரு 7 படங்கள் நடிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் இவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க நடித்த படங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, பிலிம்ஃபேர் அவார்டுலாம் வாங்கிச்சிங்க. உதாரணத்துக்கு மொழி அப்படின்ற ஒரு படத்துல இவங்க தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கினாங்க. 14 கோடி ரூபாய் அந்த படம் ரெவன்யூ பண்ணிருக்கு. இதையும் தாண்டி இவங்க நடித்த பச்சை கிளி முத்துச்சரம் அப்படின்ற ஒரு படத்துக்கு இவங்க பிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கினாங்க. இது எல்லாமே அவங்க கல்யாணத்தின் நெருக்கத்தில் ஏற்பட்ட படங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பல படங்களுக்கு பிலிம்ஃபேர் அவார்டுக்கு இவங்க நாமினேட்டும் ஆனாங்க.
சொன்னாங்க. சோ இந்த மாதிரி நல்ல பீக்ல போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு 2011 வருஷம் நான் சூர்யா அவர்களை திருமணம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சினிமாவை விட்டு விலகி விட்டார்கள். ஆனா ஜோதிகா அவர்கள் கடைசியா நடிச்ச படம் திருமணத்துக்கு முன்னாடின்னு பாத்தீங்கன்னா மலையாளத்தில் வந்த சீதா கல்யாணம் அப்படின்ற ஒரு படம் தான். அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் இப்ப பார்த்து ஒரு 2D என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை இவங்களை பார்த்துக்க வச்சது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நடி அப்படின்ற மாதிரி ஜோதிகா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை இவர் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் என்னத்தை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றது மிகப்பெரிய பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். இப்ப அடுத்ததான் நான் சொல்ல போற நடிகை அசின் அவர்கள். இவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு போனது பல பேருக்கு வருத்தம் அளிக்கும் ஒரு விஷயமா தான் இருந்தது. ஏன்னா இவங்களோட படங்கள் என்னதான் நல்லா இருந்தாலும் அந்த படங்களில் இவங்க நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி அசின் அவர்கள் நடித்த பல கதாபாத்திரங்களை நம்ம பேசினாலுமே கூட கஜினி படத்தை மறக்கவே முடியாதுங்க. இதன் காரணமாகத்தான் இவங்க தமிழ்ல இருந்து பாலிவுட் போனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதை போட்டு கொடுத்தது தமிழ்ல வந்த கஜினி படம் தான். அதுல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஹிந்தியில போயிட்டு இதே படத்தை ஹிந்தியில நடிச்சதுக்கு அப்புறமா வேற லெவல் ஹீரோயின் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஆமீர் கான் அவர்கள் கூட நடித்ததுக்கு அப்புறமாக அக்ஷய் குமார், சல்மான் கான் போன்ற பல உச்ச நட்சத்திரங்களோட அவங்க அன்னைக்கு நடிச்சாங்க. இவங்க நடித்த கஜினி படம் தான் பாலிவுட்டுக்கே 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்த முதல் படம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு பீக்ல இருந்த ஒரு நடிகை திடீர்னு எதனால சினிமால இருந்து குவிட் பண்ணணும் அப்படின்னா பல காரணங்கள் சொல்றாங்க. ஆனா எல்லா காரணத்தையும் தாண்டி ஓரளவுக்கு ஏத்துக்கக்கூடிய உண்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண அசின் அவர்கள் மைக்ரோமேக்ஸ் CEO ராகுல் சர்மா அவர்களை காதலித்து கொண்டு இருந்தார்கள். அப்ப அந்த டைம்ல இவரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனா போதும், நம்மளும் எவ்வளவு காலம் தான் நடிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு சினிமால இருந்து இவரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா சினிமால நடிச்சிருந்தா அத்தனை கோடி சம்பாதிச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட நெட்வொர்த் 1300 கோடிங்களாங்க. நான்காவது சொல்ல போறது பாலிவுட் நடிகரான விக்ராந்த் மசே அவர்கள். இவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இவர் நடித்த பல படங்கள் நான் பார்த்திருக்கேன். அதுலயும் எஸ்பெஷலி இவர் நடித்த சமீபத்தில் வெளியான செக்டார் 36 மற்றும் லோட்ரே, அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். அதுலயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கும். அப்புறம் ஃபோரன்சிக்னு ஒரு படம் பார்த்தேன். 12th ஃபெயில், அடிச்சிக்கவே முடியாது. இந்த ஆளை விட்டா அந்த கேரக்டர்ல வேற எவனுமே நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஆள் அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டான், வேற லெவலு. இது மட்டும் இல்லாம சமீபத்தில் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லரா, ஒரு கிரைம் த்ரில்லரான பிர் ஆயி அசின் தில்ருபா அப்படின்ற ஒரு படம் கூட பார்த்தேன். ஒரு நல்ல திறமையான நடிகர் தான். இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல இவர் ஏன் வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. என்னன்னா, நான் நடிப்புல இருந்து வெளியேற போகிறேன், ஐ எம் கோயிங் டு குவிட் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இது பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. எனக்கே ஷாக் ஆச்சு. பாலிவுட்ல இருக்கிற ஒரு உருப்படியான நடிகர் நீ ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். நீயும் பாலிவுட்ல இருந்து விலகிறனா என்னத்தை பாக்குறது, என்ன படத்தை நாங்க பாக்குறது அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் இவரே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாருங்க. பாருங்க, சோசியல் மீடியால நான் குவிட் ஆக்டிங் தான் போட்டேனே தவிர நான் ரிட்டையர்மெண்ட் போடலங்க. இப்போதைக்கு என் பர்சனல் லைஃப்ல நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஃபேமிலியோட இருக்கணும், இந்த பணத்தை வச்சு என்ன பண்றது, பணம் சம்பாரிச்சு என்னத்தை பண்றது அப்படின்னு நான் முடிவுக்கு வந்தனால சமீபத்தில் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு இந்த நடிப்பு எதுவுமே நம்ம பண்ணாம ஒரு சில வருஷம் கழிச்சு நல்ல ஸ்கிரிப்ட் வந்தா நடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் பிளான்ல இருக்கனே தவிர நான் மொத்தமா சினிமாவுக்கு முழுகு போட்டுலாம் போல அப்படின்ற மாதிரி எல்லாரும் சாந்தி படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆனா இது எல்லாம் மேம்போக்கா தான் சொன்னாரே தவிர இவர் உண்மையாவே ரிட்டர்ன் வருவாரா அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இவர் டிவி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு அதிரடியான டிசிஷன் எடுத்தாரு. என்னன்னா, டிவி சீரியல்ல இவருக்கு மாசம் 35 லட்சம் ரூபாய் கொடுக்கும் போது நான் சினிமால குதிக்க போறேன், அதனால இந்த 35 லட்சம் ரூபாய் நான் தியாகம் பண்றேன் அப்படின்னு அந்த 35 லட்சத்தை தியாகம் பண்ணிட்டு வந்தவர் தான் இவர். அதனால விக்ராந்த் மசே அவர்களுக்கு பணம்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, ஃபேமிலியும் கமிட்மெண்ட்டும் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கிளம்பி போயிட்டாரு. திரும்பி எப்போ வருவார் அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. ஆனால் இவர் நடித்த 3 படங்கள் இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருக்குது. ஸோ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா தான் தெரியும் அந்த படம் எப்படி ஹிட் ஆகுது, அதுக்கப்புறம் விக்ரம் மசே அவர்கள் வராரா இல்லையானே. ஆனா ஒரு நல்ல நடிகர் திரும்பி வந்தா நல்லா இருக்கும். ஐந்தாவது சொல்ல போறது நடிகை ஷாலினி அஜித் குமார் அவர்கள். ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா மலையாளம் தமிழ்ல கலக்குன்னு கலக்கணவங்க. அதுக்கப்புறம் ஒரு லீட் ஆர்டிஸ்டா காதலுக்கு மரியாதை அப்படின்ற ஒரு படத்துல தமிழ்ல டெபியூ கொடுத்து அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் அப்படின்றது நான் சொல்லி தெரியணும் இல்ல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒட்டு மொத்தமா சேத்தாப்புல ஒரு 10 படம் கூட நடிக்கல. அதுக்கு முன்னாடியே அஜித் அவர்கள் திருமணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க திருமணம் பண்ணும் போது இவங்க ஒரு மிகப்பெரிய நடிகை தமிழ் சினிமால. என்னதான் இவங்களுக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் அந்த காலகட்டத்தில் இருந்தாலுமே கூட இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ரசிகர்கள் இருந்தாங்க. இவ்வளவு ஏங்க, இவங்க நடித்த அமர்கலம் மிகப்பெரிய ஹிட். அதுக்கப்புறம் இவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி பிரியாத வர வேண்டும் அப்படின்ற ஒரு படம் பண்ணாங்க. அது என்னதான் வந்து விமர்சன ரீதியா மிக்சட் ரிவ்யூஸ் கிடைச்சாலுமே கூட ஒரு ஆவரேஜ் ஹிட்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நடித்த அலைப்பாயுதுன்றது மிகப்பெரிய ஹிட். இந்த காலகட்டத்தில் தான் அஜித் அவர்களை திருமணம் பண்ண போறேன்னு அனௌன்ஸ் பண்ணி திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா இன்னி வரைக்கும் ஒரு படம் கூட நடிக்கல. ஜோதிகா அவர்களாச்சும் கம்பேக் கொடுத்துட்டாங்க, ஷாலினி வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஆறாவதா சொல்ல போறது தளபதி விஜய் அவர்கள். இவரோட ரிட்டையர்மெண்ட் பல ரசிகர்கள் வந்து சோகத்துல உள்ளாக்குச்சு. ஆனா நான் வந்து சினிமால இருந்து தாங்க வெளில போயிருக்கிறேன், வாழ்க்கையில இருந்து வெளில போல, நம்ம ரசிகர்களோட இனிமேல் கனெக்ஷன்லேயே இருக்கணும்னு சொல்லி நான் பாலிடிக்ஸுக்கு வந்து என்னோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் வந்து நான் அரசியல்வாதியா மாத்தினது மட்டும் இல்லாம
இல்லாம இது மூலமா பல மக்களுக்கு நான் நல்லது செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து விஜய் வந்தது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அவருக்கு ஏகப்பட்ட விமர்சனம் வந்துகிட்டு தான் இருக்கு. என்ன மாதிரியான விமர்சனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் பாசிட்டிவா சொன்னாங்க, விஜய் அவர்கள் 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, இந்த சம்பளத்தை வேணான்னு தூக்கி போட்டுட்டு அரசியல்ல மக்களுக்கு சேவை செய்ய போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. சோ அது வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் விமர்சனம் எப்படி வருதுன்னா, எங்க 250 கோடி ரூபாய் இங்க விட்டுட்டு போனாலும் அரசியல்ல போய் 1000 கோடி 1 லட்சம் கோடி நடிகை தானே போறாரு. சோ இதனால விஜய் அவர்களுக்கு பினான்சியலா எந்த நஷ்டமும் கிடையாது. இதனால விஜய் அவர்களுக்கு சப்பக்கட்டு கட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. அதாவது 250 கோடி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா 275 கோடி ரூபாய் இப்ப தளபதி 69க்கு விஜய் அவர்கள் வாங்கிட்டே இருந்தாலும் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு படங்க, ஒரு படத்துல வந்து நீங்க வந்து ஒரு வருஷம் நடிக்க போறது கிடையாது. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 60 நாள், குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாள். இந்த 30 நாளுக்கு வருஷத்துக்கு உங்களுக்கு 275 கோடி ரூபாய் கொடுக்கிற அளவுக்கு இங்க ப்ரொடியூசர்ஸ் ரெடியா இருக்காங்க. இருந்தாலும் தன்னோட 50வது வயசுக்கு அப்புறமா இவர் இவ்வளவு அரசியல்ல வந்து கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. அவர் இன்னும் 60 வயசு வரைக்கும் 70 வயசு வரைக்கும் 10-20 படங்கள் நடிச்சாலுமே அவரோட ரசிகர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க தான் போறாங்க. அதனால அரசியலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 800 கோடி சம்பாதிக்கணும்னு விஜய் அவர்களுக்கு அவசியமே கிடையாது. இருந்தாலும் ஏன் வராரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் நேத்து இன்னைக்கு பிளான் போட்டு அரசியலுக்கு வரலங்க. கிட்டத்தட்ட 10ல இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பிளானை போட்டு அதுக்கான சரியான நேரம் வரணும்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பரான பிளானிங்ல தான் உள்ள வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏதோ புசி ஆனந்த் பேச்ச கேட்டோ இல்ல எஸ்ஏசி அவர்கள் பேச்ச கேட்டோ வந்திருந்தா இந்த அளவுக்கு பிளானிங்கோட இந்த அளவுக்கு மார்க்கெட்ல பீக்ல இருக்கும் போதே நடிப்பு தொழிலுக்கு முழுக்கு போட்டுட்டு அரசியலுக்கு வந்து நான் ஒரு விஷயத்தை மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு பாத்தீங்களா. இது வந்து பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயம் தான். அதனால விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேல நீங்க விமர்சனம் வச்சு இன்னைக்கு ஒரு நல்ல தலைவரை தமிழ்நாடு இழந்துருச்சு அப்படின்றத பத்தி இன்னைக்கு சோசியல் மீடியால அவன் கதறிட்டு இருக்கான். என்ன பிரயோஜனம்? சோ அடுத்தது புதுசா விஜய்னு ஒருத்தர் வராரு. இவரை பத்தி நானே நிறைய விமர்சனம் பண்ணாலும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா மக்கள் ஆதரிக்கிட்டோம், இல்லனா கைட்டி விட்டா மறுபடியும் சினிமாவுக்கு தான் வர போறாரு. இதே மாதிரி கடைசியா 7வது நான் சொல்ல போறது பாலிவுட் நடிகரான வினோத் கண்ணா அப்படின்றவங்க. இவர் வந்து பாலிவுட்ல கிட்டத்தட்ட ஒரு 70களில் எவ்வளவு பெரிய நடிகர் அப்படின்றது உங்க தாத்தாவையோ அப்பாவையோ கேட்டா தெரியும். அந்த அளவுக்கு பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரா இருந்தாரு. இருந்தாலும் அந்த பீக்ல அந்த அளவுக்கு அவர் வந்து பாலிவுட்ல கொடிகட்டி பறக்கும் போது ஓஷோ அவர்களோட வார்த்தையை கேட்டு நான் ஓஷோ பாணியில போறேன், அவரோட சீடரா போறேன் அப்படின்னு சொல்லி ராஜனேஷ் அவர்கள் பின்னாடி போனதுனால இவர் இழந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிப்பு துறையும் தாண்டி இவருக்கு இருந்த ஃபேன்ஸையும் இவருக்கு இருந்த அந்த பீக்கான மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு அவர் பீக்ல இருக்கும் போது அவ்வளவு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. இவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஃபேன் பேஸ், அமிதாப் பச்சன் சசிகுமாருக்கு அடுத்தது வினோத் கண்ணா தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கும் போதே நான் ஓஷோ அவர்களோட ஃபாலோவர்ஸா மாறிட்டேன், அமெரிக்கால போய் செட்டில் ஆகி ஓஷோ அவர்களுக்கு ஊழியரா மாற போறேன்னு கிளம்பி போனாரு. இவர் போறதை கேள்விப்பட்ட உடனே அமிதாப் பச்சனும் சசிகுமாரும் போட்டி போட்டுக்கிட்டு, ஏன்டா டேய் எவ்வளவு பெரிய பீக்ல இருக்கிற நீ இப்ப இப்படி விட்டுட்டு போலாமா அப்படின்னு சொல்லி அவங்களும் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அந்த அட்வைஸை கூட கேட்காம நான் ஸ்பிரிச்சுவல் பாதையில போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போனாரு. போனதுக்கு அப்புறமா அவர் ரொம்ப நாள் வந்து என்ன பண்ணாரு அப்படின்றதையும் தாண்டி மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி 1980வது வருஷம் மறுபடியும் ஒரு கம்பேக்கை கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா முன்ன மாதிரி இல்ல அவரோட மார்க்கெட். இதுக்கப்புறம் ஒரு நடிகிற படங்கள்லாம் பெருசா போல. இதுக்கப்புறம் அவர் ஒரு சில படங்கள் நடிச்சாரு, அதுவும் சரியா போவதனால கேரக்டர் ஆர்டிஸ்டா மாதிரி ஹீரோங்களுக்கு அப்பா கேரக்டர் இந்த மாதிரிலாம் நடிக்க ஆரம்பிச்சு தன்னோட 70வது வயசுல பிளாடர் கேன்சர்னால இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இவங்க வந்து சினிமா விட்டு போறது வந்து எந்த விதத்திலும் தப்பு கிடையாது, அது அவங்களோட சொந்த விருப்பம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஆனா நீங்க போறதுக்கு ஒரு முக்கியமான வலுவான காரணம் இருந்தா உங்களை ஃபாலோ பண்ற ஆளுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஆனா நீங்க ஏதோ வந்தேன் ஏதோ பண்ணேன் திருப்பி எதுக்கோ போயிட்டேன் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா உங்களை ரொம்ப வருஷமா ரசிகர்கள் அப்படின்ற பேர்ல உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு சினிமா துறையில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சினிமால மட்டும்தான் ஒரு நபரை மக்கள் ரசிப்பாங்க. வேற எந்த மாதிரியான சோசியல் சர்வீஸ் நீங்க வெளில பண்ணாலுமே கூட உங்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் அப்படின்றது வரப்போறது கிடையாது. உங்களை பார்த்து ஆச்சரியம் கொட்டுறதுக்கும் உங்களை பார்த்து ஓகே நல்ல மனுஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு போற மக்கள் தான் இருப்பாங்க. ஆனா சினிமா நடிகர்களுக்கு மட்டும்தான் ரசிகர் அப்படின்றவன் உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம கண்மூடித்தனமா உங்க மேல அன்பு வச்சிருப்பான். அதனால நீங்க வந்து சினிமால ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களோட ரசிகர்களுக்கு நல்லது பண்ற விதமா அவங்களுக்கு அறிவுரை சொல்ற விதமா நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா வாழணுமே தவிர நீங்க வந்து 19 சில தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்ப இவங்க எல்லாம் என்ன தவறு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு சொல்லணும்ல, ஏதாவது ஒரு அட்வைஸ் நான் கொடுக்கணும்ல அப்படின்றதுனால கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த அட்வைஸுக்கு இந்த வீடியோக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.